என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு எச்சரிக்கையான செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, சில காலமாகவே ஒருவன் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண் நாளைய தினம் மிகவும் மும்முரமாக உன்னை பின்தொடர்ந்து வர தயாராக இருக்கிறார். எக்காரணம் கொண்டும் நாளை இவன் உன்னை நெருங்கி விடாமலும் உன்னை தொட்டு விடாமலும் நீ பார்த்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்ல நினைக்கின்ற விஷயம் என்னவென்று என் பிள்ளை முழுமையாக செவிகொடுத்து கேட்டு உன்னை சுற்றி வரும் இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்து. யாருக்கோ கருப்பன் சொல்கிறான் என்று நினைத்து என்னை தள்ளிவிட்டு சென்றாயானால் இது உனக்கான ஆபத்தை நீயாகவே தேடிக்கொள்வதற்கு சமமாகும். நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களையும் பிரச்சனைகளையும் என்னவென்று நாம் பார்த்து பார்த்து சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருவதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் இந்த கருப்பன் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு உன் அப்பன் நான் துணையிருந்து உனக்கு நடத்துவதில் என்றுமே நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதில் நீ தெளிவாக இருக்கிறாய் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் நான் எதையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் தேவைகளை அறிந்தும் புரிந்தும் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்தும் நான் எல்லாவற்றிலும் உன்னை கவனமாக இருக்கச் சொல்வதற்கு என்ன காரணம்? எல்லா சூழ்நிலையிலும் உன்னை நான் தேடி வருவதற்கு என்ன காரணம்? ஏதாவது ஒரு கட்டத்தில் என் பிள்ளை தனக்கான நன்மைகளோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள மாட்டாயா என்ற ஒரு உணர்வில்தான், நமக்கான மதிப்பை நீ பெற்றுவிட மாட்டாயா என்ற ஒரு எண்ணத்தில்தான், எப்பொழுதும் சோர்வடைந்திருக்கும் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வருகிறேன். எந்த இடத்திலும் என் பிள்ளையை தேடி வரும் இந்த சந்தர்ப்பங்களை எல்லாமும் நாம் தொலைத்து விடக்கூடாது. கருப்பன் நடத்தக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைக்கக்கூடாது. கருப்பன் காரணம் என்னவென்று உனக்கு சொல்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிறைவாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிலையான உண்மைகளோடு நீ எதிர்கொள்ளும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக முன்னெடுத்து வந்துவிடும் என்பதுதான் உண்மை. எச்சரிக்கையை கொடுத்து உன்னை காத்து நிற்கும் இந்த தெய்வம் உனக்கு வரக்கூடிய சோதனைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நிச்சயமாக உன்னை காத்து நிற்கும். எப்பேற்பட்ட ஆபத்துகள் உனக்கு வருவதாக இருந்தாலும் அத்தனையிலிருந்தும் இந்த கருப்பன் உன்னை தெளிவாக மீட்டெடுத்து விடுவே. ஒரு பிரச்சனை உனக்கென்றால் அது எனக்கானது, என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது இந்த கருப்பனுக்கானது. அதனால் எந்த இடத்திலும் உன்னை நான் தனியாக தவிக்க விட்டுவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். உனக்கு வரும் இந்த சூழ்நிலைகளில் நான் நல்லபடியாக உன்னை வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். எது நடந்தாலும் உன்னால் முடியும் என்ற ஒரு தெளிவை கொடுக்க நான் வருவேன். ஏனென்றால் இதை உனக்கு சொல்வதற்கு யாரும் இல்லை என்பதுதான் உண்மை. யாரும் சொல்லி இருந்தால் நிச்சயமாக இது போன்ற ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்காது. இது போன்ற ஒரு சோதனை நிச்சயமாக உனக்கு வந்திருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளையை நான் தேடி வரும் இந்த காலம் முழுக்க முழுக்க உன்னை சூழ்ந்து வந்த எத்தனையோ தீமைகள் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கிறது. தேவையற்ற மனிதர்கள் எத்தனையோ பேர் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்று விட்டார்கள். இனி உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு கருப்பனுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. கருப்பன் சொல்வதை கேட்டு சில விஷயங்களை
நீ என்னவென்று முழுமையாக தெரிந்து கொள். எதை நோக்கி நீ பயணப்படுகிறாய், எந்த விஷயத்தை நோக்கி உன் வாழ்க்கையில் நீ பயணப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் கவனத்தில் கொள். உனக்காக நான் என்னவெல்லாமும் நடத்துகிறேன் என்பதனை புரிந்து கொண்டால், உனக்காக நான் என்னவெல்லாமும் சொல்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால், இனிமேல் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் உன்னை நான் மீட்டு கொண்டு வர தயாராக இருப்பேன் என்பதுதான் உண்மை. கருப்பன், ஒன்றை உன்னிடம் கேட்கிறேன், எனக்கு தெளிவுபடுத்துவாயா? உன் வாழ்க்கையே உண்மையில் இப்படித்தான் இருக்கிறதா என்பதனை எனக்கு நீ தெளிவுபடுத்துவாயா? என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது உன்னை சுற்றி என்பதனை எல்லாமும் கடந்து என் பிள்ளை நீ சரியான மனநிறைவோடு வாழ வேண்டும். சரியான மனப்புரிதலோடு இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த தெய்வம் சொல்லும் இது போன்ற நேரங்கள் இனி உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ நன்றாக யோசித்துதான் கடந்து வந்திருக்கிறாயா, அல்லது ஏனோ தானோவென்று நீ கடந்து வந்திருக்கிறாயா? அது மட்டுமல்லாமல், நம்மை சூழ்ந்து நின்று ஒருவர் துரோகத்தை செய்யும் பொழுது அந்த துரோகத்தை முதலில் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இவர்கள் யார் என்று உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறதா? எதற்காக இவர்களோடு மீண்டும் மீண்டும் நீ பேசுகிறாய்? என்ன காரணத்திற்காக இவர்களோடு நீ உறவாடுகிறாய்? எனக்கு எப்பொழுதும் இது ஒன்றும் தான் புரியவில்லை. இவர்கள் கொடுத்த கஷ்டத்தினால் என் பிள்ளை கலங்கி போனது மறந்து விட்டதா? இவர்கள் கொடுத்த சோதனையினால் என் பிள்ளை நீ கலங்கி நின்றது உனக்கு மறந்து விட்டதா? ஒவ்வொன்றும் உனக்கு என்னென்ன தீர்வுகளை தர எண்ணுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லிவிட்ட ஒவ்வொரு காரணங்களையும் நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமுமே உன்னுடைய மனதை என்றும் ஆறுதல் படுத்தி இருக்க வேண்டும். இவர்களை ஒருபோதும் இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு எண்ணம் உனக்குள் பிறந்திருக்கும். ஆனால் அதை விடுத்து மீண்டும் மீண்டும் இவர்களுடனான உனக்கான உறவு ஏன் இவ்வளவு காலம் நீடித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த கருப்பனுக்கு புரியவில்லை. சுற்றி இருக்கும் விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் இந்த நாட்களை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் எந்த நேரமானாலும் நான் இருக்கும் இந்த நாள் முதல் நீ எப்பொழுதும் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொள். நம்மை சுற்றி வர, நம்மை சூழ்ந்து வர, நமக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து சொல்ல நம் கருப்பன் துணையாக இருக்கிறான் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்தும் புரிந்தும், இந்த தெய்வம் வருகிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்தும் நீ எப்பொழுதும் யோசிக்கும் இந்த காலம், அதன் மீது நீ வாயால் சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? அதற்கு தகுந்தாற் போல நீ நடந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றியிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இங்கு அதுபோல் எதுவும் நடந்த பாடில்லை. என் முன்னால் வந்து நீ வேதனைப்படும் பொழுது மட்டும்தான் அவர்களை நினைத்து கலங்குகிறாயே தவிர, அதன் பிறகு எதையும் சர்வசாதாரணமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள நினைக்கிறாய். சர்வசாதாரணமாக என் பிள்ளை எதையுமே நீ புரிந்து கொள்ளாமலும் அறையும் குறையுமாக இந்த வாழ்க்கையை கடந்து வருகிறாய். உனக்கான வாழ்க்கையை நீ மட்டும்தான் வாழ முடியும். உனக்கான வாழ்க்கையை உனக்கு பதிலாக வேறு யாராலும் இங்கு வாழ்ந்துவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இது போன்ற விஷயங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்கள் இந்த கருப்பன் நான் சரியாக சொல்வது போல நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்க இருக்க உனக்கு என்றுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க எப்பொழுதும் சந்தோஷம்தான் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் கருப்பன் கண்டுகொண்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்னவாக மாறி இருக்கிறது தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய மனதில் பல நல்ல விஷயங்கள் குடிபுகுந்திருக்கிறது. உன்னுடைய மனதில் பல சந்தோஷமான விஷயங்கள் எல்லாமும் இப்பொழுது அதிகமாக கேட்க தொடங்கி இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நீ சரியாக பார்த்து கொள்ள தொடங்கி இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள். யாரிடத்திலும் எதையும் சொல்லிவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் முன்னமாக நீ யோசித்த உடனேயே அதை இன்னொருவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. இது எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்லும் என்பதனை உன்னாலேயே கணிக்க முடியாத பொழுது இவர்களிடம் சொன்னாலே போதும், எங்கே நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாயோ என்று சொல்லி உன்மீது இவர்கள் கண் வைக்கக்கூடும். இவர்கள் உன்மீது வைக்கின்ற இது போன்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. மேலும் மேலும் பல உண்மைகளை உனக்கு சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலமும் எந்த நேரமும் இனி உன்னை தொடரும் இது போன்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள். இனி உன்னோடு இந்த கருப்பன் உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொண்டால் அப்பன் இருக்கும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை எல்லாமும் நீ சரியான நேரத்தில் புரிந்து கொள்வாய். கருப்பன் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் என்றுமே நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நாம் எண்ணம் கொண்டு நிற்பதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளைக்கு முதலில் தெளிவு இருக்கிறதா என்பதனைத்தான் இந்த கருப்பன் நான் சோதித்து பார்ப்பேன். உன்னால் முடியுமா முடியாதா என்பதனைத்தான் இந்த கருப்பன் நான் எப்பொழுதும் சோதித்து பார்ப்பேன். முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் தாண்டி கருப்பன் கொடுக்கின்ற அருளோடு இந்த வாழ்க்கையை என்னவென்று வாழ நீ கற்றுக்கொண்டால் அது போதும். என்னவென்று எதையும் புரிந்து கொள்ள நீ தயாராகிவிட்டால் அது போதும். எது சரி எது தவறு என்று உனக்கு நான் சொல்லிவிட எப்பொழுதும் தயாராக இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய். இனி இந்த நேரம் உனக்கு என்ன தரும் என்பதனை எல்லாமும் நான் நிச்சயமாக உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். தெளிவில்லாமல் இந்த கருப்பன் எதையும் உன் முன்னால் கொண்டு வருவதில்லை. வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதிக்க நினைக்கும் இந்த மனிதர்கள் இருக்கும் வரை எதிலும் இருந்து மீண்டு வர நீ எப்பொழுதும் சரியாக உன் மனதில் இருக்கும் எண்ணங்களை புரிய வைக்க வேண்டும். சரியாக எதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் பார்த்து பார்த்துதான் என் பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். தேடி தேடிதான் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன். இனி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டால், நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொண்டால், கருப்பன் சொல்ல சொல்ல இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை மாறப்போவதையும் நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்லிவிட்ட விஷயங்களோடு எதுவும் உனக்கு சரியாக நடப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் நான் இருக்கும் இது போன்ற காலங்களை நீ புரிந்து கொண்டால், கருப்பன் இருக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை நீ உணர்ந்து கொண்டால், நீ எதிர்பார்த்தது போல எல்லாமும் உனக்கு இனிமேல் நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் இருந்து உன்னை நல்லபடியான பாதையில் அழைத்து வந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரம் உன்னை தேடி வரும் துன்பங்களில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எத்தனை பிரச்சனைகளில் நீ சிக்கும் பொழுதெல்லாமும், யாருமே இல்லை என்று கைவிரித்து நீ நிற்கும் பொழுதெல்லாமும்
அப்பன் உனக்காக உடனிருந்திருக்கிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவையும் செய்கின்ற கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவரிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று கருப்பன் சொல்கிறேன் என்றால், இந்த விஷயம் மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை நீ தொலைத்து விடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீ இருந்து விடக்கூடாது. அதுபோலத்தான் ஒவ்வொரு விஷயங்களும். நாளைய தினம் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒருவரை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் சரியாக சொல்லிவிடும் இந்த நேரம். நாளைய தினம் சனிக்கிழமையினுடைய நாள் என்பதனால் நிச்சயமாக சனி பகவான் மட்டும் நம்மை தொடர்ந்து வந்துவிடக்கூடாது. நம்மை தொடர்ந்து வந்து நிச்சயமாக தொட்டுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கிற இந்த காலமும் நேரமும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும். கருப்பன் இருந்து நடத்துவது போல இனி என்ன நடந்தாலும் சரி, இவை ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதை நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. அப்பன் முன்னின்று நடத்திய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது. கருப்பன் உடனிருந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்கத்தான் செய்கிறது. கருப்பன் சொல்ல சொல்ல நீ புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நாளைய தினம் சனிக்கிழமையின் பொழுது சனி பகவான் தான் உன்னை தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு முடிவு கொடுக்க இந்த தெய்வங்கள் எல்லாமும் உன்னை தேடி வந்து உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ சனி பகவானின் பிடியில் சிக்கிவிடக்கூடாது. செய்கின்ற காரியம் எதிலும் தெளிவு வேண்டும். பேசுகின்ற வார்த்தைகளில் கவனம் வேண்டும். சட்டென்று வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் நாம் தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ ஒவ்வொன்றாக முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். கவனமாக எதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்ல நினைக்கும் விஷயங்கள், இந்த கருப்பன் உனக்கு தர நினைக்கும் விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி வரும் நாட்களில் கருப்பன் சொல்வது போல உன்னை தொடர்ந்து வரும் சனி பகவானிடம் சிக்கிவிடாமல் என் பிள்ளை நீ கவனமாகச் செல். நாளைய தினம் உனக்கு பல வகைகளிலும் பிரச்சனைகள் வர காத்திருக்கிறது. பல வகைகளிலும் உனக்கு சோதனைகள் வர காத்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவில் கொள்ள வேண்டும். நடப்பது என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி எந்த காலமும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லாது உன்னால் மனநிறைவோடு வாழ முடியும். உன்னுடைய ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் எப்பொழுதும் போல உனக்கு சரியாக நடக்க வேண்டும் என்றால், தேவையில்லாத இந்த மனிதர்களிடத்தில் இருந்து உன்னை சூழ்ந்து வரும் பிரச்சனைகளில் இருந்து நீ எப்பொழுதுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க அத்தனை தெய்வங்களினுடைய பார்வையும் உன் மீது தான் இருக்கிறது என்பதனை மறக்காதே. அதனால் எந்த நேரத்தில் என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்தும் புரிந்தும் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருந்து உனக்கு சொல்வதில் எந்த நாளும் ஒரு புரிதல் இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். சுற்றி இருக்கும் உண்மைகளோடு இனி உனக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமும் சரியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பன் இருக்க இனி எந்த வகையிலும் உனக்குள் குழப்பங்கள் தேவையில்லை. கருப்பன் இருக்க என் பிள்ளைக்கு கலக்கம் தேவையில்லை. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.